ட்ரெடிஷ்னல் கலாச்சாரம் கிராமிய மனம் கமழும் ரெசிப்ஸ் வந்து நம்ம பிஎம் கிச்சனில் மே மந்த்லேருந்து எவ்வளோ முடியுமோ ட்ரெண்ட் ஆக போகுது. அதற்கான பேஸ் வீடியோவை வந்து நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ குவிக் வெர்ஷன் போயின்னு இருக்கு. ஸோ டிஃபன் பாக்ஸ் பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் வந்து வெத்த குழம்பு பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்ல மண் சட்டியில் பாரம்பரியமாக நான் அந்த கிராமத்து பாட்டிகிட்ட கற்றுண்ட வெத்த குழம்பு வந்து நான் அப்படியே பண்ணி காமிச்சிருப்பேன். உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தால் பண்ணலாம். பட் ஸ்கூல் காலேஜ் அவசரத்தில் ஆஃபீஸ் அவசரத்தில் மண் சட்டி அலம்பி தேடி அதில் ஏதாவது ஸ்மெல் வந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி கூட்டாளிலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம இருக்கிறதுக்குள்ளேயே சிறக்கிற மாதிரி, அதுக்கு தான் குவிக்குன்னு பேர் இல்லையா, என்னென்ன வேணுங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். இந்த பூண்டு வெங்காய வெத்த குழம்பு நாக்கை ஊற வைக்கிற ஒரு சூப்பர் ரெசிபி. எத்தனை பேருக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்? தம்ஸ் அப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க குவிக்காக என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். பட்டை மிளகா 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் தாளிதத்தில், கடுகு 2 கடலைப்பருப்பு, 2 உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கூலண்ட் அது, ஏன்னா அது காரம் குழம்பு இல்லையா அது. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருகப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து ஃபுல்லாக வேணும். பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 75% வெங்காயம் 25% பூண்டு அந்த கன்சிஸ்டன்சியில் போட்டுட்டேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் நல்லா ஒரு குட்டி ஆரஞ்சு சைஸ் புளி ஊற வச்சு கொதிக்க வச்சு நல்லா வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இவர் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வடிகட்டணும், இந்த புளி சக்கை இருந்தால் பிடிக்காது. உங்கள் வீட்டில் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து குக்கிங் ஆயிலும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். வெத்த குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன்னா ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, இது வந்து மெயின். நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் வெத்த குழம்பு வைக்க போகிறோம். தஞ்சாவூர் மன்னார்குடி ஸ்டைல் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து இது எங்கள் புகுந்த வீட்டில் ரெசிபி. இது எப்படின்னாக்க, தாளிச்சிட்டு அந்த தாளிதத்தில் வந்து வெங்காயம் பூண்டு போட்டுட்டு அது நல்லா வதங்கின பிற்பாடு அதுலேயே அந்த சாம்பார் பொடியை போட்டு நல்லா வறுத்துருவாங்க. அந்த ஸ்மெல் போன உடனே கரைச்சி வச்ச புளியை கொட்டினேன்னா நிமிஷமாக ஆகிடும் வெத்த குழம்பு. வேணா அரிசி மாவு குத்திக்கலாம். ஒட்டிக்க வச்சாக்க ரொம்ப ஒரு வாரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வெல்லம் வந்து இவர் கொஞ்சம் தூக்கலாக போயிடுத்துனாலும் மகேஷ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் வெத்த குழம்பு. அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணா நீங்கள் கொஞ்சோண்டு ஸ்ட்ராங்காக வெல்லம் போட்டுக்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, மஸ்ட் ட்ரை வெத்த குழம்பு பிரியர்களுக்கு. வாங்க நம்ம பண்ணிடலாம் குவிக்காக. தேவையான சமையல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கிட்டேங்க. பெருங்காயம் போட்டாச்சு. கடுகு போட்டுடலாம் தாளிதத்தில். கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச காட்டியும் நம்ம வந்து வெங்காயம், கருகப்பிலை, பூண்டு போட்டு தாளிக்க போகிறோம். இது பாருங்க, கருகப்பிலை, வெங்காயம், அப்புறம் பூண்டு, தேவையான கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு. பாக்கி உப்பை நம்ம சாம்பார் பொடியுன்னு நிறுத்திட்டோம். இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினப்புறம் மூடி போட்டு வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சாம்பார் பொடி உப்பை போட்டு நல்லா எண்ணெயிலேயே பெரட்டிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றினீங்கனாக்க வழக்கமாக ஆகிற டயத்தை விட வெத்த குழம்பு ரொம்ப சுருக்காயிடும். தட்டு போட்டு கூட சட்டுன்னு இந்த வெத்த குழம்பு வச்சுடலான்னு சொல்லுவாங்க. பட் வெங்காயம் வெத்த குழம்பு, பூண்டு வெத்த குழம்புக்கு அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, பண்ணி வச்சுடுங்க. இது டூர் ட்ராவல் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு குவிக்காக ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னா இந்த வெத்த குழம்பு முன்னாடி நாளே பண்ணி நல்லா மூடி வச்சுட்டேன்னா ராத்திரி கார்த்தால எழுந்து குழசில சாத்த வடித்து ஒரு சொட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. இதோட வந்து கருவடாம், வடாம், அப்பளம், சிப்ஸு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காலிஃப்ளவர், இல்லைனா வந்து ஆலு, கத்திரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், அது மாதிரி காரக்கறியோட மேட்ச் பண்ணுங்கள். த பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட சாய்ஸ் வந்து காலிஃப்ளவர் ஆர் ஆலு ஆர் கோவக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அது வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இது செத்த ஒரு கை எண்ணெய் கூட தாங்க வேணும் இந்த பூண்டு வெங்காயம் வெத்த குழம்புக்கு, இல்லைன்னா டேஸ்ட் வராது. பாக்கி ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் எண்ணெயும் நெய்யும் குறைச்சிக்கலாம், இல்லை ரைஸை குறைச்சி சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து மூடி வச்சாக்கத்தான் இது நல்லா வதங்கும். அப்போ தான் டேஸ்ட்டு. மூடி வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு அந்த பூண்டு பாருங்கள் ப்ரௌனாக கலர் மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து சாம்பார் பொடியை போட்டு கலரிடுங்க நல்லா. இந்த பொடி வாசனை வந்து கொஞ்சம் போகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து புளி கரைசலை கொட்டி மீடியம் சிம்ல நல்லா கொதிக்க விட்டால் ஒட்டிக்காயிடும். அப்புறம் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த குழம்பு வச்ச இலுப்பச்சட்டியில் கொழுசலாக சாதம் வச்சு
பிசைஞ்சு கையில் போட்டால் பிடிக்கும். என் பிரதர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா போடுவாங்க. அப்புறம் நான் வந்து எப்பவுமே எய்தர் ஊட்டி விடுறது இல்லை கையில் போடுறது தான் பழக்கம். எஸ்பெஷலி மை ஃபர்ஸ்ட் பிரதர். ஸோ பிரதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இந்த பக்கம் வந்த அப்புறம் பசங்களுக்கும் அப்படி தான். ஸோ இது நன்னா ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது வந்து ரவா உப்புமா, அரிசி உப்புமா, பிளெயின் ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சில சமயம் பூரி கூட என் பிறந்தாத்துல எல்லாரும் சாப்பிடுவோம். இங்கே அது மாதிரி பழக்கம் இல்லை. ஸோ வந்து இங்கே சாதத்தோட தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா இதுக்கு வந்து ரவா உப்புமா நிறைய வெங்காயம் போட்டு கலரி பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா அரிசி உப்புமா வெங்காயம் போட்டதும் நல்லா இருக்கும். ஒரிஜினல் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரெசிபி, ரவா உப்புமாக்கான ரெசிபி, அரிசி உப்புமா 2 வெரைட்டி எல்லாமே நான் தரேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இது வாசனை போனவுடனே நம்ம புளிக்கரிசியில் விட்டுடலாம். வாசனை போயிட்டுங்க அப்படியே அந்த புளிக்கரிசியில் விட்டுட்டு குழம்பு கரண்டியால் அடியோட தலை கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு மீடியம் சிம்மில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் இந்த குழம்புக்கு ருசியே. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சுட்டேன்னாக்க எப்போ வந்து பிசைறீங்களோ சாதம் அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தீ வந்து இந்த ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொதிச்சப்புறம் பார்க்கலாம். பட்டை மிளகா சொன்னேன், ஆனால் நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுனால பட்டை மிளகா வந்து போடலை. ஏன்னா குழந்தைகள் அவசரத்தில் சாப்பிடும்போது வாயில் மாட்டிடுதுன்னா கஷ்டப்படும். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக ஆற்றுல புழங்கும் போது பண்ணாக்க பட்டை மிளகா போடலாம். நல்லா கொதிச்சப்புறம் பார்க்கலாம். இங்கே கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா தளன்னு கொதிக்கிறதுன்னு வாங்கல, இதுதான் அது. ஆக்சுவலாக இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கூட அணைக்கலாம். ஆனால் நம்ம வந்து சாத்தில் கலந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் தளர இருந்தால் குழசலாக சாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா அடியோட தலை கலரிட்டு அணைச்சிருங்க. இந்த வெத்த குழம்பு பிரியா மகேஷ் கிச்சனில் மஸ்ட் ட்ரை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் இதோட மேட்ச் ஆகிற எல்லா ரெசிபீஸோட லிங்க்கும் இருக்குது, பாருங்கள். இதுவரையிலையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச்சானை பார்த்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்கள். அந்த பாட்டு, அந்த கிராமிய மக்களோட அன்பு, அவங்க உழைப்பு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.